தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 7வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஸ்தோத்தரிப்பு தான் நம்முடைய தகுதியாக அவர் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு தகுதி உண்டு, ஒரு கனம் உண்டு. நம்முடைய ஆண்டவர் கனத்துக்குரியவர். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்குரிய தகுதியை, மேன்மையை நாம் காத்துக்கொள்வது மிக மிக அவசியமா இருக்கு. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தில் உள்ள 22ஆம் அதிகாரத்தில் உள்ள 33வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரன் பார்வைக்கு நன்றா இருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழித்துவிட அவர்கள் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களுடைய திருவாய்மொழிகளை கேட்க கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய இருதயம், சிந்தனைகளை, வாயின் வார்த்தைகளை கர்த்தர் காத்து நடத்தி பலப்படுத்தி நடத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் மக்களிலிருந்து பிரிந்த 3 கோத்திரத்தார் அவர்கள் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் யுத்தத்திற்காக புறப்பட வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆயத்தமாக இருந்தார்கள். மற்ற கோத்திரத்தார் அவர் போய் விசாரித்ததிலே அது கர்த்தருக்காக தன்னுடைய பின் சந்ததியார் கர்த்தரை மறந்துவிடக் கூடாது என்ற நினைவோடு அதை கட்டினதாக அவர்கள் கூறின செய்தியை கேட்டு அவர்கள் யுத்தத்துக்கு போவதை நிறுத்திவிட்டு தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுகிறது. செம்மையானவர்களே, நீங்கள் கர்த்தரை துதிங்கள், துதிப்பதே உங்களுடைய தகுதி என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் துதிக்க பிறந்தவர்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவனுடைய துதியை சொல்லி வரும்படியாக கர்த்தரை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் யுத்தத்துக்கு போகலாம் என்று இருந்தார்கள். ஆனால் வந்த செய்தி அவர்கள் கேட்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். நாமும் கூட நம்முடைய நினைவுகளை எல்லாம் விட்டு மனம் திரும்பி மற்றவர்களுக்கு விரோதமாக செய்ய வேண்டிய காரியங்கள், பழி வாங்குகிற எண்ணங்கள், சண்டையிட வேண்டும், புறங்குற வேண்டும், இதெல்லாவற்றையும் ஒழித்து விட்டு தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே கிருபை பெறுகிறது. அவருடைய கிருபை நம்மை ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிறது. நாம் ஸ்தோத்தரிக்க பிறந்தவர்கள். ஸ்தோத்தரிப்பதுதான் நம்முடைய தகுதியாக கர்த்தர் பார்க்கிறார். நாம் ஸ்தோத்திரத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் ஸ்தோத்தரிப்பதிலே, துதிப்பதிலே நாம் இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். நமக்கென்று உள்ள தகுதியை அது இன்னும் வலுப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. யோசுவா 22:33 இஸ்ரவேல் புத்திரர் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்கிற பேச்சை விட்டுட்டாங்க. நம்முடைய பேச்சு எப்படி இருக்கிறது? அது யுத்தத்தை கிளப்பி விடுகிறதாக இருக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? வார்த்தை என்பது மிக அழகானது. வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தது எதுக்காக? கர்த்தரை துதிப்பதற்காக, கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்காக. என் நாவு விரைவாக எழுதுகிற எழுத்தாணி என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இந்த காலவெளியில் நம்முடைய நாவை கர்த்தரை துதிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அவர்கள் அந்த பேச்சை விட்டுட்டாங்க. யுத்தத்துக்கு போகணுங்கிற பேச்சை விட்டு தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பித்தாங்க. துதிப்பதை விட்டுவிட்டு இந்த உலக பேச்சுகள், உலக காரியங்கள், உலகத்தோடு ஒத்து போற காரியங்கள் நம்முடைய தகுதியை மட்டுப்படுத்திவிடும். நமக்கு ஒரு தகுதியை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அழுக்கிலே, சேற்றிலே, சாக்கடையிலே கிடந்து நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே கழுவி அவரை துதிக்கும் புது பாட்டை நம்முடைய நாவில கொடுத்திருக்கிறார். அநேகர் கண்டு கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த காலவெளியிலே நம்முடைய வாயின் வார்த்தையினாலே அநேகர் கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படியாக நம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட வேண்டும். இன்றைய செய்தி என்னவென்று சொன்னால், எதெல்லாம் நம்முடைய தகுதி, நமக்குரிய தகுதி என்ன என்பதை குறித்து இந்த காலவெளியில் ஆவிய நமக்கு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். முதலாவது நம்முடைய தகுதி என்ன என்பதை நாம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும்போது அதற்கு சொல்லப்பட்டிருக்கு, தகாதவைகளை விட்டு விலகுவதே நமக்கு தகுதியாகும். இதெல்லாம் தகாதவைகள், வம்பும் புத்தீனமான பேச்சும் பரிகாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஸ்தோத்தரிப்பதுதான் நம்முடைய தகுதி. தகாதவைகளை விட்டு விட்டாதான் தகுதியானதை நம்ம செய்ய முடியும். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு, வெட்கங்கட்ட செயல், மடத்தனமான பேச்சு, பகடி பண்ணுதல்.
பரியாசம் பண்றது, இதெல்லாம் விட்டுறோம். இதுதான் நம்ம தகுதியற்றது. கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதுதான் தகுதி. நம்ம ஸ்தோத்தரிப்பதை பெரு சங்கீதம் 1 சங்கீதம் வாசிக்கும், துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியில் இல்லாமலும் பரிகாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமான, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இல்லாதவன் எல்லாத்தையும் உட்காரமா எந்திரிப்பான் நடப்பான், எல்லாம் தேவையில்லாத காரியத்தான் பண்ணிருப்போம். நம்ம கர்த்தருடைய வேதத்தை என்னைக்கு விட்டு விலகிறோமோ நம்ம தகுதியற்றவர்களாக மாறி விடுவோம். பிசாசு என்றைக்கு நம்மை கீழே விழத்தள்ளி நம்ம அவமானப்படுத்தலாம் காத்துட்டு இருக்கான். இந்த உலகமும் காத்துட்டு இருக்கு. கர்த்தர் நம்மை கனத்துக்குரியவளா வைத்திருக்கு. அந்த கனத்தை ஏன் நாம் இழக்க வேண்டும்? அதை இழந்து போகாமல் அதிலே நம்ம பயணிப்பதற்கு பரிசுத்த வேதாகமும் ஜெபமும் மிக 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 அவசியம். அதை விட்டு விலகுகிறவர்கள் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பதற்கு ஏதுவாக நடந்து விடுகிறார்கள். நாம் அப்படிப்பட்ட காரியம் நடக்கக்கூடாது. எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் செய்யணும். யோபு எல்லாவற்றையும் இழந்த பின்பு ஸ்தோத்திரம் பண்ணினார். 3 முறை கர்த்தர் என்று அறிக்கையிடுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இடுக்கணான சூழ்நிலை கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்காவிட்டாலும், கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டாலும், கர்த்தர் ஜெபத்தை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய தகுதி. ஸ்தோத்திரம் நம்மை தகுதிகளாக மாற்றும். அடைக்கப்பட்ட வழிகளை ஸ்தோத்திரம் நிச்சயமாக திறந்து கொடுக்கும். கிருபையின் வாசல்களுக்கு திறப்பார். நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஸ்தோத்தரிப்பதான் நம்முடைய தகுதி. யோபு குறித்து தேவன் சொல்லும்போது, என்னுடைய தாசனாக யோபு நிதானமாய் பேசினார். எல்லா நாளிலும் அவர் ஸ்தோத்திரம் நிதானமா பேசினார். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கு? நிதானமா பேசுறோமா, நிதானம் இழந்து பேசுகிறோமா? நம்முடைய நிதானம் நம்முடைய வார்த்தையிலே காணப்பட வேண்டும். அதன் மூலமும் முக்கியம். நிதானத்தோடு பேச கர்த்தர் உதவி செய்வாராக. யோபுவை போல நாம் நிதானமாக பேசுவோம், எல்லாவற்றையும் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிப்புதான் நம்முடைய தகுதி. வம்பும் வீண் பேச்சு நம்மை தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். தகுதியற்றவைகளை விட்டுவிட்டு தகுதியானவைகளை நாம் பேசுவோம். அதுவே நம்முடைய தகுதியாக இருக்கும். தகுதியான பேச்சு நம்முடைய தகுதி இன்னும் உயர்த்தும். இரண்டாவதாக, எது நமக்கு தகுதி? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவளாய் நடப்பதே நம்முடைய தகுதி. எது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகள்? லூக்கா 9:62 கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு முன்னிட்டு பார்த்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியற்றவன். பின்னோக்கி பார்ப்பது, பின்மாற்றமான அனுபவம், அது நம்மை தகுதியற்றவர்களாக்கிவிடும். வம்பும் புத்தீனமான பேச்சு நம்ம தகுதியற்றவர்களாகிடும். பின்மாற்றத்துக்கான ஏதுவானவைகள், பின்மாற்றத்துக்குரிய காரியங்கள், பின்னோக்கி பார்ப்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். அப்படிப்பட்ட நிலையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். நாம் தகுதியுள்ளவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பின்னோக்கி பார்த்தனாலே அநேகருக்கு தவறான உதாரணமாக மாறி போனால் லோத்துவின் மனைவி. பின்னோக்கி பார்ப்பது நமக்கு அழிவை கொண்டு வரும். பின்னோக்கி பார்ப்பது நம்முடைய ஆசீர்வாதங்களை இழக்க செய்யும். பின்மாற்றமான காரியங்கள் நம்ம எல்லாரும் தவறான உதாரணமாக மாற்றிவிடும். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே பின்னோக்கி பார்க்கிற அனுபவத்தை நாம் விட்டு விடுவோம். அது நமக்கு தகுதியானதல்ல. முன்னோக்கி ஓடுவது, விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவதுதான் நம்முடைய தகுதியை ஒழிய பின்னோக்கி பார்ப்பது, விட்ட பழைய பாவங்களுக்குள்ள திரும்புவது, அது நம்முடைய தகுதியை மட்டுப்படுத்திவிடும். நம்மை உயரத்திலிருந்து கீழே இறக்கி தள்ளிவிடும். நம்முடைய ஜீவனை அழித்துவிடும். பின்னோக்கி பார்ப்பது நம்முடைய ஜீவனை அழித்துவிடும். அழிந்து போவோம். நம்முடைய ஜீவன் தப்பாது. எல்லாருக்கும் ஒரு தவறான உதாரணமாக மாறிவிடும். சங்கீதம் 129 சங்கீதம் 5 வாசிக்கும் போது, பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனை பகைக்கிறவனா இருக்கிறான். தேவனுக்கு நாம் பகைஞர்களாக மாறிவிடுவோம். பின்னோக்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம். நாம் முன்னோக்கி செல்வோம், முன்னேறி போவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், பெரிய காரியங்கள் செய்வார். யோனத்தானும் தாவீதும், யோனத்தான் தன்னுடைய ஆயுதாரிகளை முன்னோக்கி கடந்து போனான். அவன் வெற்றியை சுதந்திரித்தான். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய கருத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை முன்னோக்கி நடக்க பண்ணுவார். நாம் பின்னிட்டு பார்க்கிறவா அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களாக நாம் முன்னோக்கி பார்ப்போம். மூன்றாவதாக, எது நம்மை தகுதி கொடுக்கும்? மூன்றாவது நமக்கு தகுதியான எதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் நம்முடைய தகுதி. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துல புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சபையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. எங்களை யாரும் சரியா விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களை யாரும் எங்களோட துக்கங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு விசாரிப்பு இல்லை அப்படிங்கிறதான ஒரு அங்கலாய்ப்பு வந்த உடனே அங்க அப்போஸ்தலர் சொல்றாங்க, இதுக்கு தகுதியான ஒரு குழுவை நாம் ஏற்படுத்துவோம். ஆனா நாங்களோ ஜெபிப்பதிலும் வேதத்தை போதிப்பதும் இடைவிடாமல் தகுதிருப்போம். பந்தி விசாரிப்பது என்னுடைய தகுதி அல்ல. எங்களுக்கு தகுதி என்னன்னு கேட்டா ஜெபிப்பது, வேதத்தை போதிப்பது. நம்முடைய தகுதி என்ன? ஜெபிப்பது, வேதத்தை வாசிப்பது. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கும் போது, எஸ்ரா தேவனுடைய வசனத்தை வாசிக்கவும் அதன்படி செய்யவும்
அப்புறமா உபதேசிக்கணும், தன்னை பக்குவப்படுத்தினார். முதலாவது வாசிக்கணும், நம்ம அதை செய்யணும், அப்புறமா தான் உபதேசிக்கணும். இந்த இடத்துல அப்போ சொல்றாங்க, ஜெபிக்கணும், வேதத்தை உபதேசிக்கணும், அது அவங்களுடைய வேலை. ஆனா விசுவாச மக்களாகிய நம்முடைய வேலை என்ன? ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், வேதத்தினுடைய வாழ நாம் முதலாவது கற்றுக்கொள்ள, உபதேசத்தில் நிற்க வேண்டும், விசுவாசத்தில் நிற்க வேண்டும், பின்பு அதை நாம் உபதேசிக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வார். இதுதான் நம்முடைய தகுதி. இந்த தகுதியை விட்டுட்டு போனா நம்முடைய தகுதியை விசுவாசி இறக்கி விடுவோம், நம்ம கனத்தை இழந்துருவோம். ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதும் நம்முடைய தகுதி, இதில் நம்ம நிலைத்திருப்போம். நான்காவதாக நம்முடைய தகுதி என்ன? கடைசியாக உபாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெறுங்கையோடு என்னுடைய சமூகத்து ஒருத்தனும் வரக்கூடாது, எல்லாரும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்றவனமாக காணிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். கொடுப்பது நம்முடைய தகுதி, நம்முடைய ரேஞ்ச் என்ன, நம்முடைய கனம் என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத கொடுப்பதில் காமிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடுப்பதில் தகுதியாரு, தகுதிக்கு மிஞ்சி கத்துட்ட கேள்வி, உன் தகுதியானது கொடுது. அவனவனுக்கு தகுதிக்கு ஏற்றவனமாக என்னோட சந்தையில காணிக்கையோடு வாங்க, வெறுங்கையோடு வராதீங்க. கொடுப்பது நம்முடைய தகுதி, அதை நம்ம வெளிப்படுத்தணும், தகுதியை உயர்த்தி காண்பிக்க. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு அநேக தகுதிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய தகுதியை நாம் காத்துக்கொள்வோம், நாம் தகுதியுடையவர்களாக இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். 4 முக்கியமான தகுதிகளாக நம்ம சொல்லியிருக்கிறார். முதலாவது தகுதி, தகாதவர்களை விட்டு விடுவது நம்முடைய தகுதி. இரண்டாவது தகுதி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் முன்னேறி கடந்து போவதுதான் நம்முடைய தகுதி, ஏற்றவர்களாக நடப்பது நம்முடைய தகுதி. மூன்றாவதாக வேதத்தை வாசிப்பதும் வேதத்தின்படி வாழ்வதும் ஜெபிப்பதும் அதுதான் நம்முடைய தகுதி. நான்காவதாக நம்முடைய தகுதிக்கு ஏற்றவனமாக நாம் கொடுப்பது, தசமபாகத்திலே காணிக்கையிலே நம்முடைய தகுதியை நாம் இழந்துவிடக்கூடாது, குறைத்து நாம் அதை தகுதியாக காண்பித்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தகுதியின்படி வாழ கர்த்தர் உதவி செய்வதாக உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களோட வார்த்தைக்காக, உங்களோட வசனத்துக்காக நாங்கள் காத்திருந்தோம். உங்களோட வார்த்தைகளை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை தகுதியுள்ளவர்களாக கர்த்தர் காத்துக் கொள்கிறாங்க. பலப்படுத்தி ஆசீர்வதியும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார்.